ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் உடனே இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவுன்னு ரெண்டையும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு, மஞ்சள் தூள், நெய் எல்லாமே மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. இந்த மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இறுக்கமாக பிசையாமல் கொஞ்சம் இலகலாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. லேசாக பிசுபிசுப்பு தன்மையோட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. இந்தளவுக்கு மாவு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து இந்த மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது மாவு காஞ்சிடாமல் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். அதுக்காகத்தான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்க ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. ஒருவேளை மசிக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. இந்த நெய் லேசாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்காங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடலை மாவை நல்லா நெய்லேயே வறுத்து விட்டுக்கங்க. கடலை மாவு லேசாக வறுபட்டு வாசனை வரணும். அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா சரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கடலை மாவு லேசாக வறுபட்டு நிறமாற ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு கடலை மாவு வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்காங்க. இப்போ இந்த வெல்லத்தை கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அதிகம் சேர்க்க வேண்டாம். அடுப்பை குறைச்சி வச்சு வெல்லம் தண்ணியில் கரையிற வரைக்கும் லேசாக கலந்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து இதில் நாம் வேக வச்சு மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து வர மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்காங்க. சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம் எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து வரணும். நாம் கிழங்க நல்லா மசிச்சிருக்கிறதுனால நமக்கு இது அல்வா மாதிரி நல்லா சேர்ந்து திரண்டு வரும். அது வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்தளவுக்கு கெட்டியானதும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறி இன்னும் கூட கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். இது நல்லா ஆறி வந்தால் தான் உருண்டை பிடிக்க நமக்கு சரியாக வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. லேசாக கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நாம் பிசைஞ்சு வச்ச மாவு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இதை திரும்பவும் லேசாக ஒரு முறை
பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக மாவு எடுத்துக்கங்க. ஒரு வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் தடவின பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி லேசாக அழுத்தி சின்ன வட்டமாக அழுத்தி விட்டுக்கங்க. அடுத்து நம்ம உருட்டி வச்ச சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி மேலே மூடி விட்டுக்கங்க. தேவையில்லாத மாவு அதிகமாக இருந்தால் மேல் பக்கமாக கொஞ்சமாக கிள்ளி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை திருப்பி போட்டு விரலாலேயே பொறுமையாக அழுத்தி விட்டுக்காங்க. மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி பூரணமும் நமக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம அழுத்தி விடும்போது ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா பரவலாக ஒன்று மாதிரியே நமக்கு சேர்ந்து வரும். இது பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தடிமனாகவோ இல்லை மெலிசாகவோ எப்படி வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கங்க. இரும்பு தோசைக்கல்லை செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழை இலையை அப்படியே அதில் சேர்த்து இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.